ஓம் நமோ வெங்கடேஷாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். இங்கே பொது தரிசனம், 100 ரூபாய் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், நாழிக்கிணறு, முடிக்காணிக்கை கொடுக்கறது, துலாபாரம், அன்னப்பிரசாதம், ஆன்லைன் புக்கிங், ஹெச்ஆர்சி போர்ட்டலில் அபிஷேகம் டிக்கெட், நார்மல் டேஸ், ஸ்பெஷல் டேஸ், சண்முக அர்ச்சனை, தங்கத்தேர் வடம் பிடிக்கிறது புக்கிங், அக்காமடேஷன் புக்கிங், குளிக்கிறதுக்கு மட்டும் போதும் அப்படின்னா ப்ரைவேட் இடங்கள், லாட்ஜஸ் ப்ரைவேட்டாக, லாக்கர் ஃபெசிலிட்டி, இது மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் லேட்டஸ்ட்டாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச நாளில் போங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிற நாட்கள்னால் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் அதிகமாக இருக்கும். பௌர்ணமி, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வீக்கெண்டு, ஸ்கூல் ஹாலிடேஸ்லலாம் அதிகமாக இருக்கும். திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்களில் கிருத்திகை சஷ்டி எதுவும் இல்லை அப்படின்னாலும் எக்ஸாம் டைம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். க்ரௌடு நார்மலாக இருக்கும்போதே போங்க. ஸோ தட் நம்ம க்யூ டைம் அதிகம் இல்லாமல் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக போய் தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். பொது தரிசனம் காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு 8:30 மணி வரைக்கும் இருக்கும். நடுவில் நட சாத்த மாட்டாங்க. ஃப்ரீ தரிசனத்தில் க்ரௌட் இருக்கிறப்ப போகிறோம் அப்படின்னா 5 to 6 மணி நேரம் ஆகும். திருப்பதியில் மாதிரி கம்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்தர்கள் காலையில் 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 100 ரூபாய் டிக்கெட் இருக்குது. அது காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்குமே பக்தர்கள் காலையில் 3 மணிக்கெலாம் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 100 ரூபாய் தரிசனம் க்ரௌட் இல்லை அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு கம்மியாகவே பார்த்துட்டு வந்துடலாம். ஈவன் இலவச தரிசனத்திலே கூட சரி. க்ரௌடு இருக்குன்னா 100 ரூபாய் தரிசனத்தில் கூட சில நாட்கள் 3 மணி நேரம் இல்லை அதற்கு மேலே கூட ஆகும். சீனியர் சிட்டிசன் தரிசனம் காலையில் 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 60 வயசுலேருந்து 70 வயசு இருக்கிற சீனியர் சிட்டிசன் அவங்கள மட்டும் அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. 70 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா கூட ஒருத்தர் அட்டெண்டர் போகலாம். பட் இப்போது ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு 66 வயசு. ஆதார் மட்டும்தான் கேட்டாங்க. கூட அட்டெண்டராக என்னோடய ஃப்ரெண்டும் போனாங்க. அவங்களுக்கு ஆதார் கூட கேட்கல. 2 பேருமே போய் 1 ஹவரில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அடுத்த அன்னப்பிரசாதம் காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்கும். பாயாசம், அப்பளம், சாம்பார், ரசம், மோர்னு கூட்டு பொரியலோட சூப்பராக இருக்க அன்னப்பிரசாதம் அப்படின்னாங்க. நாழிக்கிணறு காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நினைக்கிறேன். 6 மணியோ 7 மணியோ அது வரைக்கும் குளிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. முடிக்காணிக்கை கொடுக்கறது காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. துலாபாரம் நம்ம கொடுக்கலாம். நம்ம தான் பொருட்களை எடுத்துக்கிட்டு போகணும் வெயிட் போட்டு. அங்கே போய் துலாபாரம் கொடுக்குற இடம்னு இருக்குது. அந்த கருணை கடலை கந்தா போட்டுன்னு இருக்குல்ல, அதுக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஸ்டாஃப் கிட்ட அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி துலாபாரம் கொடுக்குறதுன்னு. ஆனால் அந்த பொருட்களை நாம் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ திருப்பதியிலலாம் நம்ம பே பண்ணால் அவங்க பொருட்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. அடுத்து இப்போது நம்ம ஆன்லைன் புக்கிங் பார்க்கலாம். ஆன்லைனில் ஹெச்ஆர்சி போர்ட்டல், நீங்கள் ஹெச்ஆர்சி திருச்செந்தூர்னு கூகுளில் போட்டு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை திருக்கோயில் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அதில் கூட புக் பண்ணிக்கலாம். எந்த புக்கிங்காக இருந்தாலும் 2 வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக தினமுமே ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20ஆம் தேதிக்கு உண்டான புக்கிங் இன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்க. காலையில் 12 மணிலேருந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 21ஆம் தேதிக்கு உண்டான புக்கிங் நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதிலேயே அபிஷேகம் பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி அபிஷேகம் சேவா அட்டன் பண்ணுறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இப்போ புக்கிங் மட்டும் சொல்கிறேன். அபிஷேகம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேஸ்க்கெலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 2 விதமாக ஓப்பன் பண்ணுவாங்க மற்ற நாட்களுக்கு. ஒன்று 500 ரூபாய் டிக்கெட், இன்னொன்று 2000 டிக்கெட். ஒருத்தர் தான் ஒரு டிக்கெட்டில் போக முடியும் அபிஷேகம் டிக்கெட்டில். 500 ரூபா என்ன அப்படின்னா 2மே ஒரே அபிஷேகம் தான். ஆனால் என்னென்னா திங்கள், புதன், வெள்ளி, சனி நார்மல் டேஸ்க்கு புக் பண்ணுறோம் அப்படின்னா 500 ரூபாய் தான் அந்த அபிஷேகம் டிக்கெட். அந்த நாளில் கூட சஷ்டி கிருத்திகைலாம் இருக்கக்கூடாது. அது ஸ்பெஷல் டேஸ் ஆகிடும். ஸோ எந்த விசேஷமும் இல்லை திங்கள், புதன், வெள்ளி, சனி அப்படின்னா அது 500 ரூபா டிக்கெட் கணக்கில் சேர்த்துப்பாங்க. இதே செவ்வாய், வியாழன், ஞாயிறு, கிருத்திகை, சஷ்டி இது எல்லாமே ஸ்பெஷல் டேஸில் சேர்த்துப்பாங்க. நாம் புக் பண்ணுற நாளை பொறுத்து அது 500 ரூபாவா இல்லை 2000 இருக்கும். மற்றபடி அபிஷேகம் பொறுத்த வரைக்கும் எது புக் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும். ஸ்லாட் 2 ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் 6 மணிக்கு ஒரு ஸ்லாட், சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு ஸ்லாட். அபிஷேகம் ஸ்லாட் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி காலையில் 10 மணி ஸ்லாட்டும் இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணுறது கிடையாது. ஒன்லி மார்னிங் 6 AM, நைட்டு சாயந்தரம் 7 மணிக்கு அபிஷேகம் டைம் இருக்கும்.
அபிஷேகம் எப்படி நம்ம அட்டன் பண்ணுறதுங்கிறத அடுத்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோலையே. ஸோ நம்ம புக் பண்ணுற நாள் பொறுத்து நம்ம உட்காந்து நேரில் பார்க்கக்கூடிய அபிஷேக டிக்கெட் ஒரு நாளைக்கு 500 ரூபாவும் 2000 ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில். ஆஃப்லைனில் கிடைக்குமா அப்படின்னா மினிமம் கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. அது கிடைக்காம போகும். அது உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. பெஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கிறது. இதிலே பார்த்திங்கன்னா அபிஷேக பூஜைன்னு 1500 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்கும். அது என்ன அப்படின்னா தினமும் அபிஷேகம் செய்கிறாங்கல்ல, அந்த அபிஷேகத்தில் நெய்வேத்தியமாக இருக்கட்டும் இல்லை அந்த அபிஷேக பொருட்களாக இருக்கட்டும், அது வாங்கிறதுக்கு நம்ம பங்களிப்பு கொடுக்குறோம் 1500 ரூபா. அதுக்கும் தரிசனத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த டிக்கெட் வச்சு தரிசனமோ அபிஷேகமெல்லாம் பார்க்குறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அபிஷேக பொருட்கள் நெய்வேத்திய பொருட்கள்லாம் வாங்குறாங்கல்ல, அதில் நம்ம பங்கு கொள்கிறோம். அவ்வளோதான் அந்த 1500 அபிஷேக பூஜை அப்படிங்கிறது. அது ஈஸியாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் எப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே. ஆக்சுவலாக நம்ம உட்காந்து பார்க்குற அபிஷேக டிக்கெட் 500 ரூபா 2000 இருக்குல்ல, அதுக்கே போகும்போது நம்ம மாலையாவோ இல்லை வஸ்திரமாவோ பால் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் கூட வாங்கிப்பாங்க. அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, மாலை சாத்துவாங்க, வஸ்திரம் கொடுத்தா கூட சாத்துறாங்க. அடுத்து சண்முக அர்ச்சனை டிக்கெட். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 5000 ரூபா. ஆனால் அங்கே நம்ம நேரில் தட்டில் போகிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 2000 ஆகும். 5000 தான். ஆனால் ஆன்லைன் புக்கிங் 6 பேர் நம்ம அபிஷேகம் அட்டன் பண்ணலாம். 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். சாயந்தரம் 4 மணிக்கு சண்முக அர்ச்சனை செய்வாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே அபிஷேகம் அந்த அலங்காரம்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. சண்முக அர்ச்சனை எனக்கு தெரிஞ்சவங்க அட்டன் பண்ணல. நீங்கள் யாராச்சும் அட்டன் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பட் சாயந்தரம் 4 மணிக்கு நடக்கும். 6 பேர் அட்டன் பண்ணலாம். 5000 ரூபா ஒரு டிக்கெட். கூட எப்படியும் உங்களுக்கு 1000 ரூபா அங்கே தட்டிலெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். அப்பப்போ 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள அனுமதிப்பாங்க ஃப்ரீயாக. அடுத்து தங்கத்தேர் வடம் பிடிக்கிறது ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. 2500 ரூபா ஒரு டிக்கெட்டில் 4 பேர் நம்ம ஃபஸ்ட்டு காலையில் 100 ரூபா தரிசனத்தில் அந்த டிக்கெட்டை காமிச்சு சாமி பார்த்துடணும், முருகனை பார்த்துடணும். சாயந்தரம் 5 மணி போல் தேர் வடம் பிடிப்பாங்க. நம்மளை மாதிரி மற்றவங்களும் புக் பண்ணியிருப்பாங்கள்ல, ஒரு புக்கிங்கில் 4 பேர் அனுமதிப்பாங்கன்னா 4 பேரையும் தனித்தனியாலாம் வடம் பிடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. நம்ம டேர்ன் வர்றப்போ நமக்குள்ளார அந்த வடம் பிடிக்கிறத பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் தூரத்துலேருந்து கொஞ்சம் தூரம், கொஞ்சம் தூரத்துலேருந்து கொஞ்சம் தூரம்னு நம்ம புக் பண்ண பேஸ் பண்ணி அவங்க அனுமதிப்பாங்க தேர் வடம் பிடிக்கிறதுக்கு. 100 ரூபா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள ஃப்ரீயாக அழைச்சிட்டு போகலாம். அபிஷேக டிக்கெட், சண்முக அர்ச்சனை டிக்கெட், தங்கத்தேர் வடம் பிடிக்கிற டிக்கெட் எல்லாமே ஃபெஸ்டிவல் டைம்ஸில் இருக்காது, மற்ற நாட்களில் இருக்கும். ஆஃப்லைனில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். இருந்தால் கோட்டா கொடுப்பாங்க. அது நாள் நீங்கள் மத்தியானம் போய் கேட்கணும். ஆஃபீஸில் சண்முக விலாஸ் என்றுன்னு சொல்ல ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் கேட்கணும். இருக்கிறத பொறுத்து தான் கொடுப்பாங்க, கொடுக்காமையும் போவாங்க. அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். 12 மணிலேருந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ புக் பண்ணிக்கணும். அடுத்து ஆன்லைனில் அக்காமடேஷன் ரூம்ஸ் எல்லாமே தேவஸ்தானத்தோடது ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம பண்ணிக்க முடியும். அது பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது. நான் ஏசினா 550 ரூபா, ஏசினா உங்களுக்கு 900 சில்லரை வரும். காலையில் 7 to 8 நம்ம செக்இன் பண்ணிடணும். அதுக்கு மேலே போனால் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வக்கேட் பண்ணுறது மறுநாள் காலையில் 6 மணிக்கெல்லாம் வக்கேட் பண்ணிடணும். ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் புக்கிங் பண்ணும்போதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது தேவஸ்தானத்தோட ரூம், நல்லா நீட்டாக இருக்குது ரூம் எல்லாமே. பட் ரூல்ஸ் இது தான், காலையில் 7 to 8 நம்ம செக்கிங் பண்ணிடணும் ரூமை. வக்கேட் பண்ணுறதும் அதே மாதிரி 6 மணிக்கு பண்ணிடணும். டெபாசிட் நேரில் கொடுத்து நம்ம வக்கேட் பண்ணுறப்போ திருப்பி கொடுத்துருவாங்க, எந்த டேமேஜும் நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்னா. ரெண்ட் உங்களுக்கு நான் ஏசி ரூம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அதுவுமே நைட்டு ஓப்பன் பண்ணுறப்பவே புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா இருக்குது ஒரு ரூம். இருந்தாலுமே நைட்டு 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக. அப்போவே நம்ம புக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நைட்டு 12 மணிலேருந்து. எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நம்ம புக் பண்ணிக்கலாம். ஹெச்ஆர்சிஇ திருச்செந்தூர் போர்ட்டல்லையோ இல்லை திருக்கோயில் ஆப்லேயோ கிளிக் பண்ணால் முன்பதிவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன புக் பண்ணுறோமோ அதை கிளிக் பண்ணி டேட் செலக்ட் பண்ணி முன்பதிவு புக் நோ கொடுத்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளோடது கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, கார்டு ஆப்ஷன் மூலமாக நம்ம பே பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அடுத்து நாங்கள் சடனாக போகிறோம், ரூமெல்லாம் எதுவும் புக் பண்ணல, லாக்கர் ஃபெசிலிட்டியோட குளிக்கிறதுக்கு
ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற இடம் இருக்கா அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்கும். கோயில் கிட்ட தான் இருக்குது. அதுக்கு ரைட் சைடில் வசீகா ரெசிடென்ஸ் இருக்கும். அதோட பேஸ்மெண்ட்டில் ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதை நான் நேரில் பார்த்துருக்கேன். அடுத்தது இப்போ என் ஃப்ரெண்டு போனாங்கன்னு சொன்னல, அவங்க ஸ்டே பண்ணது 11 ஊர் வீர சைவ லிங்காயத்தார் சமுதாய கூடம். 11 ஊர் வீர சைவ லிங்காயத்தார் சமுதாய கூடங்கிறது நம்ம தங்கக்கூடிய அந்த சத்திரத்தோட பேர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி இடம் நீட்டாக வச்சுருக்குறாங்க. நம்ம இங்கே படுத்துக்கலாம். லாக்கர் ஃபெசிலிட்டி ஒருத்தருக்கு 100 ரூபா, 2 பேர்னா 200 ரூபா கேட்குறாங்க. குளிக்கிறதும் ரொம்ப ஹைஃபை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் நல்லா இருக்குது. நம்ம ஓரளவுக்கு நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். கோயில் கிட்ட மெயினாக இது வந்து லாக்கர் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ப்ரைவேட் லாட்ஜ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா தூண்டுகை விநாயகர் கோயிலுங்கிறது கோயில் கிட்ட இருக்கக்கூடியது. தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கு ரைட் சைடில் தான் இப்போ நீங்கள் பார்க்குற விசாகா ரெசிடென்சியோட ஃபோன் நம்பர்ஸ். இதில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய ரூம்ஸ் கிடையாது. ஒரு 3 பேர் 4 பேர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கலாம். ஏசி ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து தூண்டுகை விநாயகர் கோயிலுக்கு ரைட் சைடில் இருக்கிற விசாகா ரெசிடென்சி. இது நான் ஸ்டே பண்ணி நம்பர் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கவுங்க ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, இங்கே போய் தங்கணும் அங்கே போய் தங்கணும் அப்படின்ட்டு. அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அவங்க தங்கினது தான் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்களே டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு நம்பர் தேவைப்பட்டால் யூஸ் ஆகுமேட்டு ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். கோயில்கிட்டே இருக்கக்கூடிய ப்ரைவேட் லாட்ஜஸ். அடுத்து நம்ம தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாழிக்கிணறுல குளிச்சுட்டு, திருச்செந்தூர் கடலில் குளிச்சுட்டு, தூண்டுகை விநாயகர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நேராக போகணும். அங்கே தான் இருக்குது. அங்கே போய் பிள்ளையாரஸ் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த தரிசனத்துக்கு போகிறோமோ போகணும். ஒருவேளை நாங்கள் காலையில் 3 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணுறோம், அப்போ போய் நாழிக்கிணறு ஓப்பனாக இருக்காது, என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் நாளே குளிச்சுக்கணும். அதாவது முறைப்படி சொல்கிறேன். முடியலன்னா நமக்கு எப்படி சௌரியமோ அதுதான். அபிஷேக டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒருத்தர் தான் போக முடியும். நீங்கள் 6 மணி ஸ்லாட் புக் பண்ணிக்கிறீங்கன்னா 5 மணிக்கே இந்த இடத்துக்கு வந்துடுங்க. 7 மணி நைட்டு ஸ்லாட் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா ஒரு 5:45 6 மணிக்கே வந்துட்டிங்கன்னா சண்முக விலாசம் அந்த இடத்துல நம்மளை அனுமதிப்பாங்க. டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். உங்களால் முடிஞ்சால் ஒரு தடவை சாமி தரிசனம் பார்த்துருங்க. 6 மணி போல், காலையிலனா 6 மணி போல், சாயந்தரம்னா 7 மணி போல் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கிட்ட வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அங்கேருந்து தான் நம்மளோட டிக்கெட்டை மறுபடியும் பார்த்துட்டு அபிஷேகத்துக்கு அனுமதிப்பாங்க. முருகனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, இல்லை விஐபிஸாக இருப்பாங்க. ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு இடம் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கணும். இல்லைனா நின்று பார்க்கலாம் நம்ம அபிஷேகம். 7 மணிக்கு காலையில் 6 மணிக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு 6:45 வரைக்கும் போகும் அபிஷேகம். சாயந்தரம் 7 மணினா 7:45 வரைக்கும் போகும் அபிஷேகம். பால், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம் அப்படின்னு நம்ம அந்த அபிஷேக பொருட்கள் கொடுத்தா கூட வாங்கிக்கிறவங்க அப்படின்னாங்க. இப்போ ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் என் ஃப்ரெண்டு அட்டன் பண்ணிட்டு வந்து சொன்னது. அபிஷேகத்துக்கு என்ன பிரசாதமாக கொடுப்பாங்க அப்படின்னா, நார்மலாக கோயிலில் தொன்னையில் வெண்பொங்கல் கொடுப்பாங்கல்ல, அது கொடுப்பாங்க. அபிஷேக பூஜைக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சந்தனம் கொடுக்குறாங்க. தரிசனம் கிடையாது, ஆனால் சந்தனம் கொடுக்குறாங்க. அந்த சந்தனம் நான் கொஞ்சோன்னு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ இதுதான் 2 ஸ்லாட் அபிஷேகத்துக்கு. நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி சண்முக விலாஸ் என்ட்ரிக்கு போயிடணும். அங்கே செக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. உங்களுக்கு முடியும்னா அதுக்குள்ளார ஒரு தடவை தரிசனம் பார்த்துருங்க. இல்லைன்னா 6 மணி போல் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கிட்ட போய் வெயிட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து நம்மளை அனுமதிப்பாங்க அபிஷேகத்துக்கு. நீங்கள் அபிஷேகம் அட்டன் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, பட் சீக்கிரமாக புக் பண்ணிவிட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன். சண்முக அர்ச்சனை டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா 4 மணிக்கு, அது ஒரு 3 மணிக்கா ரிப்போர்ட்டிங் டைம். நீங்கள் போய் சண்முக விலாஸ் என்ட்ரியிலே போய் கேளுங்க. தங்கத்தேர்னா காலையிலே அந்த டிக்கெட்டை காமிச்சு நம்ம 100 தரிசனத்தில் சுவாமி பார்த்துடலாம். சாயந்தரம் 5 மணிக்கு வடம் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 மணிக்கெல்லாம் உள்ளே போயிடுங்க. அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணுறப்ப பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கா புக் பண்ணிட்டீங்கன்னா காலையில் விஸ்வரூப தரிசனம், கொடிமர பூஜையெல்லாம் அவசியம் நம்ம பார்க்கணும். நான் அட்டன் பண்ணது வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். கொடிமர பூஜை அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். 100 ரூபா டிக்கெட்டில் தான் போனேன். 3 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு. ஸோ அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் 7 மணிக்குனா நம்ம 6 மணிக்கு ஜாயின் பண்ணி அப்போ ஒரு தடவை சாமி பார்க்கலாம், அபிஷேகம் பார்க்கலாம். அப்படியே அங்கே உள்ளே இருந்துடணும்.
8:30 மணிக்கு பள்ளியறை பூஜை. நீங்கள் பள்ளியறை பூஜை மட்டும் பார்க்கணுன்னா கூட சரி, ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட்லேயோ இல்லை ஃப்ரீ தரிசனத்துலேயோ கோயில் உள்ளே போயிடணும். 8:30 மணிக்கு பள்ளியறை பூஜை இருக்கும். அதுவும் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வரலாம். பள்ளியறை பூஜைக்கு டிக்கெட் கிடையாது. அதே மாதிரி கொடிமர பூஜைக்கும் டிக்கெட் கிடையாது. நம்ம அங்கே இருக்கணும் உள்ள அந்த டயத்துக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும், ஃப்ரீ தரிசனத்துலையோ இல்லை 100 ரூபா டிக்கெட்லேயோ. அதான் 7 மணிக்கு நீங்கள் அபிஷேக டிக்கெட்டில் உள்ளே அட்டன் பண்ணிவிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே இருந்துட்டிங்கன்னா அந்த பள்ளியறை பூஜையும் அவசியமாக பார்த்துட்டு வாங்க. அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வள்ளி குகை இருக்குது. மூவர் சன்னதி இப்போது ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோயில். குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது வேண்டுதல் இருந்தால் இங்கே போனால் நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப க்ரௌடு இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இப்போ இத்தனை இன்ஃபர்மேஷன்லேயும் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம். அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக கூட்டம் இல்லாதப்போ தான் என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணாங்க. ஆன்லைன் புக்கிங்லாம் இப்போ நான் சொன்னது தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நைட்டு 12 மணிக்கு மேலே எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபாஸ்ட்டாக நம்ம புக் பண்ணிக்கணும். திருச்செந்தூர் அந்த கோயில் கட்டினதில் 3 பேர் மூவர் சமாதியில் இருக்காங்க. 4வது பேர் எங்கே இருக்காங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடியே இருக்காங்க. வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். 5வது பேர் இங்கே கிடையாது. 5வது அந்த 5 பேரில் 5வது பேர் அவங்க எங்கே இருக்காங்கங்கிறதும் அவங்களோட சமாதி இருக்கிற இடம்லாம் எல்லாம் கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நேரில் போயிட்டு வந்தது. ஸோ அவசியம் 5 பேரோட அந்த சமாதியும் பார்க்குறது விசேஷம். பக்கத்துலேயே 108 திவ்யதேச கோயில்களும் இருக்குது. ஸ்ரீவைகுண்டம் போயிட்டா அதை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதும் வீடியோவை ஷேர் பண்ணிக்க. நவத்திருப்பதி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. கோயிலடி கிட்டேயே இறங்கிக்கலாம், பஸ் ஸ்டாண்ட்லேயும் இறங்கிக்கலாம். பேட்ரி கார் இருக்குது. மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க அருமையாக இருக்குது, பாயசம் அப்பளத்தோடு கொடுக்குறாங்க அப்படின்னு. நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு ரீசெண்டாக போயிட்டு வந்துருந்தீங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸோடு சேர்த்து மற்ற கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.